ஹலோ அண்ட் வெல்கம் டு ரமேஜிங் வித் தேவி. இப்போ எங்க பார்த்தாலும் மதுரை நியூஸா தான் இருக்கு. நான் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த பிரச்சனை காரணமே வந்து ஹிந்து முன்னணியா? ஹிந்து முன்னணி வந்து யாருக்காண்டி வேலை செய்றாங்க? நம்ம மக்களுக்காண்டி வேலை செய்றாங்களா? இல்ல. பிஜேபி வந்து எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு வேலை செய்றாங்க. பிஜேபியோட டெம்ப்ளேட் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி இந்தியாவ புடிச்சாங்களோ, ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட் வச்சு அவங்க டெம்ப்ளேட் என்ன? எங்கேயாச்சும் ஒரு பிரச்சனையா இருக்க ஒரு மசூதிய கண்டுபிடிங்க. அந்த மசூதிய கண்டுபிடிச்சு, அந்த மசூதிக்கு பதிலா ஒரு கோயில் அங்க கட்டுங்க. ஸோ அதுவே ஒரு 2, 3 வருஷம் ஓடும். கோவில் மசூதியோட எவ்ளோ பெருசு, அந்த கோயில் எவ்ளோ பெருசு, அது வந்து சில வருஷங்களோ, சில மாதங்களோ அந்த பிரச்சனை ஓடுறப்போ, மக்கள் எல்லாத்தையும் "ஓ! இந்து கத்ரே ஹை" ஒரு 3 வார்த்தை ஒரு கோல வச்சு எல்லாத்தோட அ அ உணர்ச்சிகள் எல்லாம் பொங்க வச்சுட்டு, அ ஒரு எலக்ஷன் வரும். அப்ப ஓட்டு வாங்கிற வேண்டியது. இதுதான் அவங்க டெம்ப்ளேட். எல்லா ஸ்டேட்லயும் அதான் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து மதுரையிலயும் அததான் வந்து ட்ரை பண்றாங்க. மதுரை வந்து எப்படின்னா, இந்த ஹிந்து ஹத்ரமெஹ வந்து செல்லவே செல்லாது. ஏன்னா, வருஷத்துல ஒரு தடவ மீனாட்சி திருக்கல்யாணம். 3 நாளு நல்ல ஜெய் ஜெய்ன்னு நடக்கும். அப்புறம் நீங்க வந்து ஆடி மாசம் போனீங்கன்னா, எல்லா அம்மன் கோயிலும் கூழ் ஊத்திட்டு, நல்ல ரேடியோ செட் போட்டு ஊரே ஜெய ஜெயன்னு இருக்கும். அதுக்கப்புறம் கொலுவை மீனாட்சி அம்மன் கோயில் ஃபுல்லா சுத்தி இந்த ரோடு ஃபுல்லா கொலு வச்சு அவ்ளோ நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் கோயில்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாணம் ஒரு 1000 பேர் அன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு கல்யாணம். அதாவது ஒரு பிரச்சனையும் இல்ல. யாரும் வந்து சண்டை போடாம கல்யாணம் நல்லா பண்ணாங்க. அதனால இந்த ஹிந்து ஹத்ரமெஹ டெம்பிள் வந்து மதுரையில செல்லவே செல்லாது. ஆ இந்த ஓட்ட வாத்தி பொங்க வச்சு பிஜேபி பண்றது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா, இந்தியா வந்து விடுதலை வாங்குனப்ப நம்ம கொள்ளு தாத்தா காலத்துல அவங்க என்ன பண்ணாங்க? அடிப்படையில அந்த நாடு பிளவுபடுறப்போ பாகிஸ்தான் இந்தியான்னு பிளவுபடுறப்ப எவ்வளவு பேரு 5,00,000 சொல்றாங்க சில பேர் 10,00,000ங்கிறாங்க. இல்ல அதுக்கும் நெறையங்கிறாங்க. அத்தன பேர் இறந்தாங்க மதத்தின் பேர்ல. அந்த காயம் ஆறி அந்த தழும்பே இன்னும் ஒரு 4 தலைமுறை ஆயிடுச்சு. திருப்பி நம்மள அதே இடத்துக்கு கொண்டு போய் விடுறீங்க பிஜேபி. எல்லா இடத்துலயும் இந்தியால எல்லா இடத்துலயும் ஜெயிச்சுட்டு வந்து இப்ப மதுரையில வந்து அத ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. இது வந்து நான் மட்டும் இல்ல. நம்ம எல்லாரும் வன்மையா கண்டிக்கணும். இந்து முன்னணிக்கு யாரும் நீங்க உங்க ஆதரவு குடுக்காதீங்க. இது வந்து என்னோட வேண்டுகோள். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. யாரும் இந்து முன்னணிய சப்போர்ட் பண்ணாதீங்க. நன்றி.